வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச கதியில் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருடத்தினுடைய இறுதியில் குருவுக்கு கேதுவனுடைய சேர்க்கை என்பதும் கிடைக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமே உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது விசேஷமாக பார்க்கப்படும். காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததா அது ராசி நிலைகளுக்கு ஏற்ப கட்டாயமாக அதனுடைய பலனை கொடுத்துரும். அப்போ இந்த குரு உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. காரணம், கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரு சுப கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஜென்ரலாகவே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஆட்சி நிலை பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களுமே சமனாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடுநிலையோடு செயல்படும். அதாவது ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி சமநிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதையும் ஒரு சமநிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே நிறை குறைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சமன்படுத்தும், பண்படுத்தும்னு சொல்லலாம். ஆனால் இந்த குருனுடைய நிலையானது இந்த அராஜக விஷயங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவே செய்யும். அதாவது அதர்ம விஷயங்கள் குறைந்து தர்ம விஷயங்கள் மின்னுயிரும் சொல்லலாம். தவிர இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட நல்ல வகையில் பயன் தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வளம் என்பது இருக்கும். விவசாயம் சார்ந்த வியாபாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். ஆன்மீகம், அறிவியல், கல்வி ரீதியான விஷயங்கள், வித்வத்தன்மை பலம் பெறக்கூடிய நிலைகள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலைகளுக்கு அது மாற ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு நிறை குறையும் இல்லாத அமைதியான சுமூகமான நிலைகள் எதுவோ அந்த நிலைகளுக்கு கொண்டு சேர்க்கும். அதற்கான வழிகளை இந்த காலகட்டம் காமிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு. நிறைய பேர் தங்கம் விலை அப்படிங்கிறது உயரும் உயரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த வருட பலன்களையும் சரி, இதற்கு முன்னாடி போட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களையும் சரி, தங்க நிலை அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகும் தான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த வருட கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேதுவனுடைய சேர்க்கையெல்லாம் குரு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தங்கத்தில் சிறு சிறிதாக முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல அசட்டாக அமையும். இப்போதைய நிலையில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அதைத்தான் கிரகங்கள் சொல்லுது. ஸோ பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பானது எல்லா விஷயங்களையுமே ஒரு சமச்சீரான வகையில் செயல்படும்னு சொல்லலாம். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும். ரிஷப ராசி, ரிஷப லக்னம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்ற நிலையில் அடுத்த ஒரு காலம் சஞ்சாரம் செய்வாங்க. பொதுவாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க எப்போவுமே ஸ்திரத்தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் கடின உழைப்பாளிகளாகவும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பவங்களாகவும் அவங்க எப்போவுமே இருப்பாங்க. அதாவது நல்ல ஒரு மனோதைரியம் என்பது அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு வகையில் இந்த குருவும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட குருவானவர் உங்களுடைய தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக தான் இருக்கும்.
பட் என்னென்னா கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் என்பது உடன் இருக்கும். அலைச்சலோடு ஆதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களாக பார்த்திங்கன்னா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக சில முக்கியமான காரியங்களில் ஈடுபட்டு வரவும் செய்வீங்க. ஸோ அவங்கவங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையின் புதிய பரிமாணத்தை நோக்கி அடி எடுத்து வைப்பேங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கு தகுந்த அந்த முயற்சிகளும் அதற்கான அலைச்சல்களும் கலந்த நிலைகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். பொதுவாக ரிஷபம் அப்படிங்கிறது எப்போவுமே கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவங்க தான். பட் அதுக்காக எப்போவுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் எப்போவுமே இந்த ரிஷபம் என்பது ஒரு சர்டன் டைமுக்காக அது எப்போவுமே வெயிட் பண்ணும். அதாவது ஒரு வேலை காரியம் அப்படின்னு வரும்பொழுது அதில் மும்முரமாக அது வேலை செய்யும். அது இல்லாத சமயத்தில் அதற்கு ஏற்ற மாதிரி தன்னை அது மாற்றிக்கொள்ளவும் செய்யும். ஸோ ஒரு ஸ்திரத்தன்மையும் கடினத்தன்மையும் இருக்குது அப்படிங்கிறதுனால எப்போவுமே எல்லாத்தையுமே தலையில் சுமந்துட்டு போவாங்க அப்படிங்கிறது கிடையாது. எப்போ அதை சுமக்கணுமோ அப்போ தான் அதை சுமப்பாங்க. ஸோ அப்படி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தலைமையில் சுமக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த காலகட்டங்களை நீங்கள் ரொம்பவுமே தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவீங்க. அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். முடிவில் உங்களுக்கான வெற்றிகளையும் பார்ப்பீங்க. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருவானவர் அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் செயல்படக்கூடியவங்க. அதனால் ஜென்ரலாகவே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குருவானவர் எப்பவுமே இப்படி தான் வச்ச முதல்ல ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும், அதுக்கப்புறம் தான் அதனுடைய பலன் என்பது கொடுக்கும். அப்போது 3ஆம் இடத்துல இந்த காரண காரியங்கள் எல்லாமே செயல்படும் பொழுது அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வெற்றி உறுதி, நம்பிக்கையோடு செயல்படுங்க. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நன்மை என்பது உண்டு. அண்ட் கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் எல்லா ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மாறுபடவே செய்யும். அதில் உங்களுடைய இன்புட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சும்மா வெறுமனே விதி இருந்தது இல்லை ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுடைய சொந்த முயற்சியால் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை முழுமையாக ஈடுபடுவீங்க. அதில் பல போராட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் மீறி வெற்றி வாகை சூடக்கூடிய நிலை என்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு முழுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக இது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் வகையில் சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மூத்தவங்களோ இளையவங்களோ யாராக இருந்தாலும் சரி, உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவங்க விஷயங்கள் காரியங்களில் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தன்னுடைய கூட பிறந்தவங்க வாழ்க்கை நிலை இப்படி இருக்கு அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும், இந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்திருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகுது. பட் உறவு நிலைகளில் சின்ன சின்ன கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளை தான் அந்த விஷயங்கள் வேலை செய்யும். பொதுவாகவே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் மேலே என்றைக்குமே பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க தான். அந்த பாச போராட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். என்னடா நம்ம கூட இருந்தவங்க இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு நீங்களே கொஞ்சம் அப்பப்போ திகிச்சு போகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அது நல்ல விஷயங்களையும் இருக்கும், சில சங்கடம் தரக்கூடிய விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளை தான் இது எல்லாமே வேலை செய்யும். அதனால் இதை நினைச்சாலும் பெருசாக கவலைப்பட வேண்டியது அவசியம் இருக்காது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுப காரியங்கள் போன்ற நிலைகள் அதிகமாக வேலை செய்யும். இந்த திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள், கணவன் மனைவி உறவுகள், இதெல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சுமூகமான வகையில் அமையக்கூடிய நிலைகளில் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். வாழ்க்கை துணை எல்லா வகையிலுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதை பார்க்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை நிலை முன்னேறுவதை பார்க்கலாம். உங்கள் மூலமாக அவங்களுக்கு நிறைய சகாயங்கள் கிடைப்பதை பார்க்கலாம். ஒரு பரஸ்பரமான நிலை அப்படிங்கிறது குடும்ப உறவுகளுக்குள்ள குறிப்பாக வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த திருமண அமைப்புகள், திருமண வாழ்க்கை இதெல்லாமே ரொம்ப சிறப்பான வகையில் அமைஞ்சு வரும்.
அந்த சொத்து சுகங்கள் வகையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலபுலன்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. அதாவது இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது யோசிக்கும் போது பிளான் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது ஏதோ ஒன்று சம்திங் சரியில்லையே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களையும் உண்டு. ஆனால் அந்த விஷயங்களுக்கான சொல்யூஷனை தேடி இந்த காலகட்டங்களில் போவீங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஈடேற செய்யும். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இந்த சொத்து சுகங்கள் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் தீர்ப்பதற்கான விஷயங்கள் காரியங்களில் ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கெரியர் பேஸ்டான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கூச்சல் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி ரிஷபராசினோட நிலை அப்படி தான் இருக்குது. ஓயாத வேலை பளு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. எதையோ யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக செய்யும்பொழுது நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா வேலை பளு என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற அளவுக்கு பொருளாதார ரீதியான பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இருக்காது. அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் என்பது எல்லாமே ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட்டில் தான் வேலை செய்யும். பொதுவாக சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லாருமே வேலை செய்வோம், தொழில் செய்வோம். ஆனால் ஒரு வேலை தொழில் அப்படிங்கிறது அதை மட்டுமே கொடுக்கறதில்ல, அதை சார்ந்து மட்டுமே இருக்கிறதில்ல, அதை சுற்றி பல விஷயங்கள் அப்படிங்கிறதும் அடங்கி இருக்கும். ஏன் பல நேரங்களில் அதுதான் நம்மளுடைய அடையாளமாகவே மாறுது. ஸோ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கெரியர் ரிலேட்டடான விஷயங்களில் பொருளாதார ரீதியான பெனிஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் அதுவே மற்ற விஷயங்கள் மூலமாக ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் கூட உயரலாம். ஸோ ரிஷபத்துக்கு இப்படி மற்ற விஷயங்கள் காரியங்கள் மூலமாக நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் பொருளாதார ரீதியாக திடீர் அதிர்ஷ்ட யோக நிலைகளில் அப்பப்போ சில நன்மை தரக்கூடிய விஷயங்களையும் இது கொண்டு வந்து சேர்க்கும். அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அளவான நிலைகளில் வேலை செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சியாளர் நன்மைகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஆல்ரெடி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஒரு பயிற்சிக்கு அப்புறமே இந்த நிலைகள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் மாணவருடைய நிலை விடாமுயற்சியோடு இருந்து இந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்வாங்க. அவங்களுடைய முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிற விஷயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையும். அதனால் மாணவர்களுக்கு இது அவங்களுடைய முயற்சியாளர் நன்மைகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையுது. குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டங்கள் நல்லபடியாகவே இருக்குது. பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இருக்காது. ஒரு சுமூகமான வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு அனுசரியான நிலைகள் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே இருந்துக்கிட்டு இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கூட நல்ல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அண்ட் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை பார்க்கலாம். அதாவது பெருசாக எந்த ஒரு எதிர்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் எங்கேயும் இருக்காது. எல்லாமே ஒரு சுமூகமான மாற்றங்களாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சுமூகமான பயிற்சியாக இருக்கும். உங்களுடைய முயற்சியால் நல்ல பலன்களை பார்த்துட்டு வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.